வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகம் எனப்படும் ராஜயோகத்தின் முதலாவது நிலை இயமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இயமம் அப்படின்றதுனா ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அந்த பொருளை இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ரிட்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு உள்ளார ஐஸ் கட்டிலாம் இருந்ததுன்னா அதை கத்தி வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை போட்டு அதில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருப்பாங்க. அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு பேர் தான் இயமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் நம்ம செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அப்படின்றது. எளிமையாக சொல்லணும்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களுக்கு துன்பம் அளிக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அடுத்த வகையான நியமம் அப்படின்ற நிலையை நோக்கி நம்ம பயணப்பட முடியும். அஷ்டாங்க யோகாவின் முதல் நிலை இயமம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகாவின் இரண்டாவது நிலை நியமம். இப்போ இயமம் அப்படின்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நியமம் அப்படின்றது அதற்கு ஆப்போசிட்டு. எதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிறருக்கு நல்லது செய்யணும், உண்மையை பேசணும், நேர்மையாக நடந்துக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நியமம். இந்த இயமமும் நியமமும் கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த நிலையான ஆசனம் அப்படின்றத பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கான தகுதி கிடைக்கும். ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு சில விதிகள் இருப்பதை போல இந்த மனித பிறவியில் நாம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் நியமம். அதுல சில உதாரணம் தான் நம்ம நேர்மையா இருக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்ற விஷயங்கள்லாம். இது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடும், செய்ய வேண்டியது அப்படின்றது. ஸோ இயமமும் நியமமும் முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஆசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நன்றி. வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது நிலை ஆசனம். ஆசனம் என்றால் பொதுவாக யோகாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆசனம் என்ற வார்த்தைக்கு ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிறதுக்கு பேரு ஆசனம். நாம் அமரும் இடத்தை ஆசனம் என்று சில பேர் சொல்றாங்க. ஆனா ஆசனம் என்பது யோகாசனத்தை குறிக்கிறது. யோகாசனம் என்பது பல வகையான யோகாசனங்கள் இருக்கிறது. உடம்பை வளைச்சி நம்ம பிள்ளைங்கள்லாம் செய்யறத பார்த்தா பெரியவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் யோகாசனம் பண்ணணும் போல இருக்கு, யோகாசனம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. யோகாசனம் என்பது உடலுக்கான ஒரு பயிற்சி முறை தான். இந்த பயிற்சி முறையில இந்த உடல் சுத்தமாக இருந்தாதான் நம்ம மனசு சுத்தமா இருக்கும். ஸோ உடம்புல ஒரு நோயோ இல்லை ஒரு அசௌகரியங்களோ இருக்கும்போது நம்மள ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தவம் ஏற்றுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். ஏன்னா நீங்க அப்ப அமைதியாக உட்காந்து இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு கை வலிக்கும், கால் வலிக்கும், நம்மளுடைய உடல் பாகங்கள்லாம் எங்கேயாவது வலியோ இல்லை வேற ஏதாவது கஷ்டமோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால தவம் அப்படின்றத ஏற்றுவதற்கு மிக மிக சிரமமாக இருக்கும். அதுல சில டிஸ்டர்பன்சஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக அவசியம். அந்த உடல் ஆரோக்கியமா இருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மனசை பத்தியே யோசிக்க முடியும். ஸோ மூன்றாவது நிலையான ஆசனத்தை, யோகாசனம் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். அதில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சில பயிற்சி முறைகள்னு சொல்லலாம். இன்னும் மேலும் அது டீட்டெயிலாக பார்க்கணும்னா உடல்ல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதற்கான சில பயிற்சி முறைகள்லாம் கொடுக்குறாங்க. அதன் மூலயமா எளிமையா, அதாவது இயல்பாகவே குண்டலினி சக்தி மேலெழும்பும் அப்படின்றதுலாம் சில பேர் சொல்றாங்க. பொதுவாக அடிப்படையில நம்மளுக்கு யோகாசனம் செஞ்சோம்னா பிசிக்கல் பாடி இஸ் நல்ல ஆரோக்கியமா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகத்தில் 4வது நிலை பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது வேறு, மூச்சு பயிற்சி என்பது வேறு. மூச்சு பயிற்சி அப்படின்னா எளிமையா மூச்சை உள்ள இழுங்க, மூச்சை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா இன்னும் கொஞ்சம் உதாரணமா பார்த்தீங்கன்னா கையை தூக்கும் போது மூச்சை உள்ள இழுங்க, கையை இறக்கும் போது மூச்சை விடுங்க அப்படின்றது எளிமையான மூச்சு பயிற்சி. ஆனா பிராணாயாமம் அப்படின்றது சில நேரத்தை வைத்து செய்வாங்க. அதாவது ஒரு 8 செகண்ட் மூச்சை உள்ள இழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 செகண்ட் மூச்சை உள்ளாரே வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 16 செகண்ட் மூச்சை வெளியில விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மூச்சை இழுக்காம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சை உள்ள இழுங்க அப்படின்றதுக்கு பேர் ரேசகம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் மூச்சை உள்ளாரே வச்சிருக்கிறதுக்கு உள் கும்பகம்னு சொல்லுவாங்க. மூச்சை வெளியில விடுறது பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சை வெளியில இழுக்காம இருக்கீங்களா, வெளியில விட்டு மூச்சை உள்ள இழுக்காம இருக்கிறீங்களா, அது பேரு வெளி கும்பகம்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்றது தான் வந்து பிராணாயாமத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த பிராணாயாமத்தை வந்து இந்த 8 செகண்டு 16 செகண்டு 2 செகண்ட்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில், ஒரு மந்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் மூச்சை உள்ளே இழுங்க, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மூச்சை உள்ளே வச்சிருங்க, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மூச்சை வெளியில் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மந்திரம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டைமிங்காக மட்டும் இல்லை, அதுக்கு மேலே சில ஆழ்ந்த அர்த்தங்களும் இருக்கும். ஆனால் நம்ம அடிப்படையில் அது ஒரு டைமிங்னு வச்சுக்கலாம், டைமிங்காக இதை செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிராணாயாமத்துடைய ஒரு சிறப்பான அம்சம். பிராணாயாமத்தில் செய்யும்போது என்னன்னா நம்மளுடைய மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற ப்ரீத்திங் ரேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூச்சுடைய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை வந்து குறையும். சாதாரணமாக மூச்சுடைய எண்ணிக்கை ஒரு 12லேருந்து 16 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனுஷன் வந்து இழுத்து விடுறாங்க. இந்த எண்ணிக்கைன்றது ஒரு தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்டிங்கன்னா அது ஒரு எண்ணிக்கை. அந்த மாதிரி 12 முதல் 16 தடவை நம்ம மூச்சை உள்ளே இழுத்து வெளியில். இதே வந்து நம்ம யோகாசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூச்சியானது மிகவும் குறைவாக இருக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 4 மூச்சு இல்லை 6 மூச்சு இந்த வகையில் தான் இருக்கும். அதனால வந்து நம்மளுடைய உடலுக்கு அதிகப்படியான பிராணவாயு கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த கும்பகம், ரேசகம், பூரகம் அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மூச்சுடைய நீளம், ஒரு மூச்சு இழுத்து விடுறதுக்குடைய நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மூலயமாக நம்மளுடைய ப்ரீத்திங் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மூலயமாக அது என்ன ஆகுதுன்னா, நம்ம காற்று உள்ளே போகுது இல்லைங்களா, உள்ளே போன உடனே மூச்சுக்காற்று நுரையீரலுக்கு போகும்போது நுரையீரலில் காற்றுல இருந்து ஆக்சிஜனும் ரத்தத்துல இருந்து கரிமில வாயு கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகுது, பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸுக்கு வருது. ஸோ இந்த டிரான்சிஷன் நடக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேக வேகமாக மூச்சு இழுத்து விட்டோம்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, மூச்சு காற்றை மெதுவாக இழுக்கிறீங்க, அப்போ மூச்சு காற்று உள்ளர போகுது. அப்போ உள்ளர போகும்போது நீங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் இடம் மாறுது. பிளட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு வருது, லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகுது. அப்போ அந்த கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நடக்குன்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இல்லைங்களா. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும் அப்படின்றது யோகாசனங்களில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் தற்கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்லாம் நிறைய இருக்குது காற்றுல. அதனால் இந்த கும்பகம் அப்படின்றத நகர்ப்புறங்கள்லையோ இல்லை வந்து பொல்யூட்டடான இடத்துலையோ செய்ய வேணாம். இப்போ காடு, மலை அந்த மாதிரி இடத்துல வந்து சுத்தமான காற்று இருக்கும்போது அதை செஞ்சால் தப்பு இல்லை. அதாவது கும்பகம் அப்படின்னு மூச்சை உள்ளே அடக்குறாங்க இல்லைங்களா, அது ஏன்னா பொல்யூட்டட் ஏர் உள்ளர போச்சுன்னா அதுவும் உடம்புக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால வந்து சுத்தமான காற்று இருக்கும்போது கும்பகத்தை முயற்சி பண்ணுங்க. மற்ற நேரங்களில் வந்து சாதாரணமாக எளிமையாக அந்த பிராணாயாமத்தை செய்யலாம். நாடி சுத்தின்ற ஒரு பிராணாயாமம் இருக்கு. அது வந்து மூச்சு காட்டில் வந்து இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இடது பக்கம் மூச்சு போயிட்டு வந்திருந்ததுன்னா அது இடகலை, அது சந்திர நாடின்னு சொல்லுவாங்க. வலது மூக்கில் வந்து மூச்சு போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் சூரியகலை அல்லது உடம்புக்கு ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 2 மூக்குக்கு நடுவில் 4 விரலையும் வச்சு பாருங்க. வச்சு எந்த மூக்கில் வந்து காற்று ஃபுல்லாக போயிட்டு வருது அப்படின்றத நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். எந்த மூக்கில் காற்று அதிகமாக போகுது, காற்று போகுதுன்னு வரும். சில பேருக்கு வலது மூக்கில் போகும், சில பேருக்கு இடது மூக்கில் வரும். அந்த இடது மூக்குலேருந்து வலது மூக்குக்கு மாறுறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து 2 மூக்குலையும் காற்று போகிற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து தியான பயிற்சி செய்வதற்கு முன்பாக இந்த பிராணாயாமம், நாடி சுத்தி என்ற பிராணாயாமத்தை செய்துட்டு தான் தவம் செய்வாங்க. அது ஒரு பேலன்சிங் தான், மூச்சை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் தவம் செய்வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிராணாயாமம் அப்படின்னா கொஞ்சம் விளக்கமாக பார்த்துருக்கோம். பிராணாயாமத்துக்கும் மூச்சு காற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதும், மூச்சு பயிற்சிக்கும் பிராணாயாமத்துக்கும் என்ன வேறுபாடுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகத்தின் 5வது நிலை பிரித்யாகாரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரித்யாகாரம் அப்படின்றது புற உலகிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த புற உலகத்தை வந்து நம்ம 5 புலன்கள் வழியாக அனுபவிக்கிறோம். இந்த 5 புலன்களை வந்து ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொடு உணர்வு, சுவை உணரக்கூடிய நாக்கு, வாசனையை உணரக்கூடிய மூக்கு,
நம்ம வெளியே உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணு, காதால கேட்கக்கூடிய சில விஷயங்கள். இப்போ இந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான் இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால ஆன்மீக பாதையின் முதல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நோக்கிய பயணம் சொல்லுவாங்க. அதற்கு முதல் படி அப்படின்னா மூச்சை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மூச்சை கவனிக்கணும். ஆன்மீகத்துக்கு உள்ளார, அதாவது கடவுள்னா கடந்து உள்ளே செல்வது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கடவுள் நிலைக்கு ஆரம்ப நிலை அப்படின்னா அந்த மூச்சை கவனிக்கிறது தான். அதுக்கு இந்த ஐம்புலன்களையும் நம்ம வேலை செய்யாம அமைதியாக வச்சிருக்கணும். அப்போதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த தவம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அமைதியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி மூச்சு ஓட்டத்தை கவனிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தவத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐம்புலன்களிலிருந்து விடுதலை. இப்போ ஐம்புலன்களிலிருந்து விடுதலைன்னா அதிகப்படியான சுவையுடைய உணவுகளை சாப்பிட்றது. அதாவது சாப்பாட்டில் ஒரு அதிகமான வெறி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மெடிடேஷன் வந்து கை கூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சுவைக்கு அடிமையாக இருக்கிறது, ஏதாவது ஒரு வாசனை திரவியத்துக்கு அடிமையாக இருக்கிறது, இல்லைன்னா எந்த நேரமும் கண்ணுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதாவது ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி எந்த நேரமும் பாட்டு கேட்கறது, இல்லை எந்த நேரமும் வந்து எதையாவது மற்றவங்க பேசிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுனால நம்ம வந்து உலகியல் வாழ்க்கையில் வாழலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஐம்புலன்களிலிருந்தும் விடுதலை அடையுதுன்னா முழு விடுதலை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் நீங்கள் தவம் தியானம் அப்படின்லாம் செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ என்னன்னா பிரத்யாகாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐம்புலன்களிலிருந்து மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி நம்ம அகநோக்கிய வாழ்க்கைக்கு திருப்புவது தான் இந்த பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றது. வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகத்தின் 6வது நிலை தாரணை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தாரணை அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் வந்து தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய கருப்பு புள்ளியை வைப்பாங்க. அந்த கருப்பு புள்ளியை வச்சுட்டு அது குங்குமப்பொட்டு சைஸுக்கு ஒரு கருப்பு புள்ளியை வச்சுட்டு அதையே உத்து நோக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதையே கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சில சார்ட்லாம் பார்த்து அந்த கவனத்தை செலுத்த சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து தாரணை, அதாவது மனதை ஒரு புள்ளியில் குவித்தல், அதுக்கு பேர் தான் தாரணை அப்படின்னு சொல்லலாம். இது தவத்துக்கு முன்னாடி நிலை. இது வந்து தவம் இல்லை, மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து பிரத்யாகாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதாவது புற உலகத்துல இருந்து ஓரளவுக்கு விடுதலை அடைஞ்சிட்டோம், விடுதலை அடைஞ்சிட்டு அகநோக்கி பயணத்தை ஆரம்பிக்கணும். அதற்கு முன்பாக ஒரு புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மனதை செலுத்துவதற்கு பேர் தான் தாரணை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகத்தில் 7வது நிலை தவம் அல்லது தியானம் அல்லது மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தவம் அப்படின்றது வந்து ஒரு அகநோக்கிய பயணம், கடந்து உள்ளே செல்வது கடவுள். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் கடவுள் தன்மை இருக்கிறதாக எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஈக்குவேஷன் இருக்கு. அதாவது மனிதன் என்பவன் கடவுளும் 3 கலங்கங்களும் சேர்ந்து இருக்கிறான். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் கடவுள் தன்மை இருக்குது. அந்த கடவுள் தன்மையை மனுஷன் உணராம இருப்பதற்கு 3 விஷயங்கள் இருக்கு: ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், நானே பெரியவன் என்ற ஆணவமும், கர்மா என்பது செயல் விளைவு தத்துவம், நம்ம ஏற்கனவே செய்த செயல்களின் விளைவு. அதான் நல்லது செஞ்சா நல்லதுக்கு நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படின்றது கர்மா தியரியுடைய ஒரு அடிப்படை விதி. அதே மாதிரி மாயை, மாயை என்றது இல்லாததை இருப்பதாக நினைப்பது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட்ல எல்லாருக்கும் தேவைதான், ஆனால் அதுக்காக என்டர்டெயின்மெண்ட் தான் வாழ்க்கைன்ற மாதிரி எந்த நேரமும் என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து அப்படி இருக்கவங்க என்ன அர்த்தம்னா அவங்க மாயையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு உணவுக்கு தேவைதான், ஆனால் ஏதோ உணவு வந்து மிகப்பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது, அதுக்காக பல இடத்துக்கு போகிறது, அது சாப்பாடை வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டாடுறதுன்றது தேவையில்லாதது. அது உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. அப்போ இருக்கிற உணவை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இல்லாததை இருப்பதாக நினைப்பது மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3த்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் வந்து கடவுள் தன்மை வந்து நம்மளுக்கு முழுமையாக தெரிய வரும். அப்போ நம்ம அதை உணர்ந்தவங்கன்னா, அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் இருக்கக்கூடிய இறைநிலையை, கடவுள் தன்மையை உணர்ந்தால்
அவர்களுக்கு பேர் தான் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறது. தற்கால சூழ்நிலையில் நாம் செய்யும் கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு தியானம் போன்ற ஒரு அற்புதமான மருந்து வேறு எங்கும் கிடைக்காது. எனவே இந்த தியானம் என்பது உயர்ந்த நிலையான இறைநிலையை அடைவது அல்லது முக்தியை அடைவது என்று நாம் அனைவருக்கும் தெரிந்தாலும், அடிப்படையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நம்முடைய மனம் அமைதி பெறுவதற்கும் இந்த தியானம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இது ஆரம்ப நிலைதான். இந்த தவத்தை செய்ய 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 நம்மளிடமிருந்து ஆணவம் மறைந்து நம்முடைய மாயைகள் எல்லாம் கலைந்து வினைப்பதிவுகள் அனைத்தும் அழிந்து நம்முள் இருக்கும் இறைநிலையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு பேர் தான் தவம். அஷ்டாங்க யோகத்தின் 8வது நிலை, அதாவது இறுதி நிலை என்பது சமாதி. சமாதி என்ற வார்த்தையை பிரித்து பார்த்தால் சமம் கூட்டல் ஆதி என்று பொருள் வருகிறது. அதாவது ஆதிக்கு சமமான நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடையலாம் என்பதை இந்த சமாதி என்பது நமக்கு விளக்குகிறது. ஆதி என்ற வார்த்தையை நம்ம முதலில் இருந்தது என்று புரிந்து கொள்ளலாம். ஆதினாலே அந்தாதின்னு ஒரு இலக்கணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பாடல்கள் அந்தம்னா கடைசி வரி, கடைசி வார்த்தை, அந்தம் முதல் வார்த்தை. அந்த கடைசி வார்த்தையை முதல் வார்த்தையை வச்சு பாடல்கள்லாம் ஏற்றிருக்காங்க. நம்ம தமிழ் புக்ல படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்ப ஆதி அப்படின்னா முதலில் இருந்தது. அப்ப இந்த உலகம் துவங்குவதற்கு, அதாவது உருவாவதற்கு முன்பாக எது இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆதி நிலை, அதுதான் இறைநிலை அப்படின்னு பல மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த இறைநிலையை நாம அடையணும் அப்படின்றதுதான், அந்த நிலைக்கு சமமான ஒரு நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா அது பேர் தான் சமாதி. அப்ப தொடர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த சமாதி. இதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமையா சொல்றாங்க. நீடித்த தவமே சமாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தவம் ஒரு அரை மணி நேரம் பண்றோம் அப்படின்னா இந்த தொடக்க நிலைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அப்படியே அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த தவ நிலையிலே இருப்போம். அப்படி இருக்கும்போது முழுக்க அந்த 10 நிமிஷம் ஃபுல்லா இருக்கிறவங்களும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷமாவது இல்ல 1 நிமிஷமாவது இல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 30 செகண்டாவது அந்த அவங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும், டச் கிடைக்கும். ஆக்சுவலா அதாவது புருவ மத்தியிலையோ இல்ல உச்சந்தலையிலையோ இல்ல வேறு சக்கரங்களிலேயோ நம்ம தவம் இயற்றும் பொழுது அந்த தவத்தை அந்த பாயிண்ட் டச் கிடைக்கிறதுன்றது ஒரு சில நொடிகள்ல இருந்து ஒரு சில நிமிடங்கள் வரை நீடிக்கும். அதுல பயிற்சி செய்ய 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 அதனுடைய கால அளவு அதிகமாகும்னு வச்சுங்களேன். ஒரு அரை மணி நேரம் தவம் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வரைக்கும் அவங்களால அந்த நிலையில இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள்லாம் சாதகர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரமண மகரிஷி திருவண்ணாமலையில இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ளார உட்காந்து தவம் பண்ணுவாங்க. இன்னும் அந்த இடம்லாம் இருக்கு. அவங்க ஒரு கீழே, அதாவது நம்ம பேஸ்மெண்ட்ல இருந்து கீழே படிக்கட்டு இறங்கும். அது உள்ளார போனீங்கன்னா அந்த ரமண மகரிஷி தவம் செஞ்ச இடம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மகரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 8 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் தவ நிலையில இருந்திருக்கிறாங்க. அது சமாதி நிலையில இருந்திருக்கிறாங்க. அந்த 8 மணி நேரம்ன்றது நம்மளுக்கு தான் 8 மணி நேரமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் சமாதி. இதே மாதிரி நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையிலேயே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல மகான்களும் அந்த சமாதி நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் தவத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி, தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா ஒரு எண்ணத்தை போடுவாருங்களாம். நான் தவம் முடிச்சுட்டு இந்த ஜாங்கிரி சாப்பிடுவேன், அதாவது இனிப்பை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அந்த எண்ணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சமாதி நிலைக்கு போவாங்களாம். ஏன்னா அந்த சமாதி நிலை அப்படின்றது திரும்பி வர்றதுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வேணும், ஒரு காரணம் வேணும். அப்படி காரணமே இல்லை அப்படின்னா அது சமாதி என்பது ஜீவ சமாதி என்ற நிலையை அடைந்து விடும். அதாவது திருப்பி வரக்கூடிய சூழ்நிலை தேவையோ எந்த ஒரு காரணமும் இருக்காது. அதனால அவங்க திரும்பி வராமே போயிடுவாங்க. அதனால மகான்களுக்கு தெரியும் நம்ம எந்த நிலையில இருக்கோம். இப்ப இந்த சமாதியில போனோம்னா திரும்பி வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு தெரியும். அவங்க இந்த உலகியல் வாழ்க்கை போதும், இது நம்ம இந்த உலகத்துக்கு என்னென்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் சொல்லிட்டோம், யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் பயன்படுத்திக்கிட்டோம்னு நினைச்சிட்டு ஓரளவுக்கு நிறைமனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறைமனம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்துல வாழ்க்கையை நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்படாது. அப்படிப்பட்ட மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, சித்தர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய உடல் மற்றும் மன இயக்கங்களை நிறுத்தி கொண்டு உடலையும் உயிரையும் ஒன்றாக்கி
அவங்க சமாதி நிலையில அடைச்சிட்டு நான் இதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதின்றதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.